ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சிபிஐ இயக்குனர் என கூறி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைந்த மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார், அங்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இத்தகைய மோசடி சம்பவம் நடந்ததன் பின்னணி என்ன? சிபிஐ இயக்குனர் என கூறி உள்ளே நுழைந்த நபர் யார் என்ற விவரம் தெரிய வந்ததா? நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வழக்கமாக காலை முதல் இரவு வரை கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், அதாவது உதவி காவல்துறை ஆய்வாளர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் காலை சரியாக 12 மணிக்கு சிபிஐ இயக்குனர் என்று கூறி ஒரு நபர் வந்திருக்கிறார். அவர் உள்ளே வந்தவுடன் அவரை பார்த்த காவல்துறையினர் இடுப்பில் காவல்துறையுடைய பெல்ட்டும் காலில் காவல்துறையுடைய ஷூவும் அணிந்தபடி சந்தேகத்துக்கு இடமாக வந்துள்ள அவரை நிறுத்தி விசாரித்த பொழுது நான் சிபிஐ இயக்குனர் என்று கூறி அடையாள அட்டையை காண்பித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவரிடம் நடத்திய விசாரணையில் சிபிஐ இயக்குனர் நேஷனல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் உள்ளிட்ட பல்வேறு வகையான போலி அடையாள அட்டைகள் அவர் வைத்திருப்பது தெரிய வந்தது. அது மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடையாள அட்டை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஹோம் டெலிவரி செய்யக்கூடிய அந்த அடையாள அட்டை, உறுப்பினர் நலவாரிய அடையாள அட்டை உள்ளிட்ட பல்வேறு போலி அடையாள அட்டை அவர் வைத்திருப்பது தெரிய வந்தது. தொடர்ச்சியாக அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூந்தகுளம் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவரை தற்பொழுது காவல்துறையினர் விசாரணைக்காக பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு காவல்துறை ஆய்வாளர் அழைத்துச் சென்றிருக்கிறார். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது வேறு ஏதும் காரணத்திற்கு வருகை தந்தாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக நடத்திய விசாரணையில் அவர் இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கிறார். அந்த இருசக்கர வாகனத்தில் முன்னால் அந்த வாகனத்தின் முன்புறம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் ஏஜென்சி என்ற ஸ்டிக்கர் ஆனது ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த இருசக்கர வாகனத்தின் பின்புறம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஸ்டிக்கர்களும் போலீஸ் காவலர் செய்தி உள்ளிட்ட செய்தியாளர் அடையாள அட்டையும் கூட அவர் வைத்திருக்கிறார். செய்தியாளர் அடையாள அட்டை, பல்வேறு அரசியல் கட்சியினுடைய அடையாள அட்டை மற்றும் சிபிஐ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த போலி அடையாள அட்டையை அவர் செய்திருக்கிறார். என்ன காரணத்திற்காக அவர் இது போன்ற அடையாள அட்டையை வைத்திருக்கிறார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் அவர் உள்ளே வருகை இருந்த பொழுது சிபிஐ இயக்குநர் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவரிடம் இருந்த விண்ணப்பத்தை பார்த்தோமானால் சுகாதார ஆய்வாளர் பணிக்கு விண்ணப்பம் செலுத்துவதற்காக அவருடைய பெயர் வேல்முருகன் என்று அவருடைய குடும்ப நியாய வழக்கடை அட்டையானது அவர் வைத்திருக்கிறார், குடும்ப அட்டை வைத்திருக்கிறார். அதே வேல்முருகன் என்ற பெயரில் சுகாதார ஆய்வாளர் பணிக்கு விண்ணப்பம் அளிப்பதற்காகவும் அந்த விண்ணப்பத்தோடும் அவர் வந்திருப்பது காவல்துறை நடத்திய விசாரணை தெரிய வந்திருக்கிறது. எனவே இவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது இது போன்ற அடையாள அட்டைகளை வைத்து பல்வேறு பணிகளுக்கு செல்வதற்காக அவர் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையின் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலைக்குமார்.